இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய குடியிருப்புலாம் இருக்கும்ல, அங்கே சில பேருக்கு பட்டா மறுக்கப்பட்டிருக்கு, வாடகை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் வச்சு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் வச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது முடிச்சுட்டு அப்புறமா ப்ரெஸ் மீட் அப்போ நம்ம செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இத்தனை வருஷமாக 4 வருஷமாக இப்போ பவரில் இருக்காங்க டிஎம்கே, நீங்கள் அவங்க கூட அலையன்ஸில் இருக்கீங்க, ஆனால் இத்தனை வருஷமாக இது பரிசீலனை பண்ணப்படும்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர இன்னுமே பண்ணல, இப்போ மட்டும் பரிசீலனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு ஏன்ட்ட கேட்காத, போய் அங்கே கேள். ஆனால் ஏன்ட்ட என்ன சொன்னாங்களோ அதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நாங்கள் போய் சொன்னப்போ முதல்வர் என்ன சொன்னார், நோ வரிஸ், நான் இப்போ இந்த பிரச்சனையை சீரியஸாக அட்ரஸ் பண்ண போகிறோம், உயர்மட்ட குழு அமைச்சு கண்டிப்பாக இதை பரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு சண்முகம் அவர்கள். பரிசீலனை இவ்வளோ நாள் பரிசீலனைலாம் இருந்ததா இல்லையான்றது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பது, இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உயர்மட்ட குழுவை அமைப்பது, வகை மாற்றம் செய்வதற்கான உயர்மட்ட குழுவை அமைப்பது என்று முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார்.